ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி ஃபிஷி. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஃபார்ம் விசிட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரியை சுற்றி இருக்கிற எல்லா ஃபார்மையும் நம்ம வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி தான் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஃபார்ம் எங்கே இருக்குது, இவங்க எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன வெரைட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இவ்வளோ டேங்க் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து வரிசையாக எல்லா டேங்க்லேயும் கிட்டத்தட்ட ஒரு 20+ மேலே இருக்குது டேங்க்கு. ஸோ நம்ம வரிசையாக ஒவ்வொரு இதாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த டேங்கில் என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா வயலட் கோப்ரா இருக்குது. ஸோ அதை நான் தனியாக எடுத்து காமிக்கிறேன். இது வயலட் கோப்ரா பாருங்கள். இதோட ரேட் எல்லாமே நம்ம நார்மலாக வீடியோஸில் கீழே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோலையுமே நம்ம அப்படியே மென்ஷன் பண்ணிடலாம். லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமராஜ் பாலிடெக்னிக் காலேஜ் அந்த பக்கத்தில் தான் இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் வெரைட்டி என்னென்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ரெட்டைல் டம்போ இயர். இது வேறு ஒரு லைனேஜ் தான். நம்ம இதுக்கு முன்னாடியே இவங்க ஃபார்ம் நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க்கே நான் இது பண்ணுறேன். அதில் அந்த என்னென்ன விஷயம் இருக்குது, இப்போ அவங்க ஃபார்மில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க, புதுசாக என்ன இது வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நாகர்கோவில் சரௌண்டிங்கில் இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் புதுசாக ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அவங்க இதுக்கு ஃப்ரோசன் ஆர்டிமியா, அதுக்கப்புறமாட்டு லைவ் மோயினா, அப்புறமேட்டு ஃப்ரோசன் பிளட் வார்ம், இந்த மாதிரிப்பட்ட ஹை ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்குது. நம்ம இதை விட்டுட்டு அடுத்த ஃபிஷ்ஷுக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். இந்த ஃபிஷ்ஷு சாண்டா டம்போ இயரு பக்காவாக இருக்குது. பெரிய மேலு. வழக்கமாகவே நம்மளோட மேல் ஃபீமேல் செப்பரேட் பண்ணால் தான் டம்போ இயர்ஸுக்கு அதிகமாக டம்போ இறங்கும் அப்படின்லாம் நிறைய மித்தெல்லாம் இருக்குது. அப்படி கிடையாது. நம்ம லைனேஜ் ஒழுங்காக இருந்து நம்ம எடுக்கிற இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டாலும் வரும். மேபி அவங்க எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க தனித்தனியாக போட்டால் டம்போ இறங்கும்னு. அதோட சைஸ் டம்போ சைஸ் ஸ்பீடாக வரும். 3 மாதத்தில் வர வேண்டியது ஒரு 2.5 மந்தில் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுதான் அதில் உள்ள இதே தவிர மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது. நம்ம மேல் ஃபீமேல் சேர்த்து போட்டாலும் பெருசாக ப்ராப்ளமும் வராது. ஏன்னா இந்த வெரைட்டிஸ் ஃப்ரையையும் அதிகமாக சாப்பிடாது. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாகவே ஃப்ரை அது கூட தான் இருக்குது. ப்ரீடிங் நெஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே போடல. நான் இதையுமே தனியாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டி. ஸோ இந்த பேரண்ட்லேருந்து இறங்கின ஃப்ரைஸ் தான் இது. இங்கே எல்லாமே ஃபுல்லாகவே கிடக்குது. பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்த எதுக்குமே அவங்க ப்ரீடிங் நெஸ்ட்டோ எதுவுமே போடல. ஏன்னா இதெல்லாம் நார்மல் வெரைட்டி தான். ஸோ நிறைய பேர் நம்ம சாண்டாவே அல்பினோ வெரைட்டின்னு நினச்சிட்ருக்கீங்க. இது அல்பினோ கிடையாது. அல்பினோ வெரைட்டியில் முக்கியமாக கண்ணு ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது நார்மல் வெரைட்டி தான். அல்பினோ சாண்டா இருக்குது, அது வேறு. அது அவங்கள்ட்ட இருக்கா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஃபிஷ்ஷுக்கு நம்ம மூவ் ஆயிடலாம். இது டார்க் நைட் டம்போ இயரு. ட்ராகன் அதானே, டார்க் நைட் ட்ராகன். ஓகே, இது லைட்டிங்கில் ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. தனியாக பிடிச்சி காமிக்கலாம். இந்த மாதிரிப்பட்ட வெரைட்டிஸ்லாம் அதோட ஃப்ரையை சாப்பிடாது. ஸோ நீங்கள் ஃப்ரையை பேரண்ட் கூட நீங்கள் விட்டுக்கலாம். தனி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிற ஒன்றும் தேவையில்லை. உங்களுக்கு சீக்கிரமாக வளரணும் அப்படின்னா நீங்கள் தனியாக எடுத்து போட்டுக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில பேருக்கு டேங்க் அவைலபிலிட்டி இருக்காது, அப்புறமேட்டு ஸ்பேஸ் அதிகமாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரே டேங்கில் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரைஸை இது அதிகமாக சாப்பிடாத வெரைட்டி தான். இந்த வெரைட்டியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டார்சல் நல்லாவே இறங்கி வரும். ஸோ இது எல்லாமே சின்ன சைஸ் தான். இது ஃபுல் சைஸ் அச்சீவ் பண்ணும்போது டார்சல் இன்னுமே நல்லாவே இறங்கி வரும். பார்த்துக்கோங்க. டார்க் நைட்டு ட்ராகன். ஸோ ஃபீமேலும் நான் காமிக்கிறேன். அப்படிங்க, ஃபீமேலுமே ஒரு பக்காவான சைஸில் தான் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா ஃப்ரையுமே கூடவே தான் இருக்குது. எதையுமே சாப்பிடல. ஸோ இந்த வெரைட்டிஸ் நம்ம இப்போ பார்த்த எந்த வெரைட்டியுமே சாப்பிடாது. எந்தெந்த வெரைட்டி ஃபிஷ்ஷை சாப்பிடும், ஃப்ரையை சாப்பிடுங்கிறதே நான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வெரைட்டின்னு பார்த்துடலாம். இந்த டேங்கில் என்ன ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஃப்ரைஸ் நிறைய இருக்குது. ஆமாம், இதில் ஒரு பிளாட்டி வெரைட்டி ஒன்று கிடக்குது, மிக்கி மவுஸ் பிளாட்டி. ஸோ நான் அதை தனியாக எடுத்து காமிக்கிறேன். அப்படிங்க, இது ஸ்பீடாக ஓடிடுமே.
இதுலேயே உங்களுக்கு நல்லா தெரியும். நான் இருந்தாலும் நான் தனியாக எடுத்து காமிக்கிறேன். நம்ம எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து நிறைய பேர் வந்து சைடு வியூ டாப் வியூன்னு சொல்லி கேட்குறீங்க. சிலர்ஸ்ட்ட வந்து நம்ம வந்து அவங்க வந்து 1000 பிஸியில் இருப்பாங்க. நம்ம கால் பண்ணி அப்படி கேட்கும்போது அவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வீடியோலேயே வந்து எல்லாத்தையுமே நான் வந்து காமிக்கிறேன். டாப் வியூ சைடு வியூ எல்லாத்தையுமே நான் காமிக்கிறேன். ஓகேவா? அவரோட டெய்லோட பேட்டர்ன் பாருங்கள், நம்ம அந்த மிக்கி மவுஸோட அந்த பேட்டர்ன்லேயே இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு வந்து மிக்கி மவுஸ் பிளாட்டின் பேர் இருந்திருக்கு. இதுக்கு மேல் ஃபீமேல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது கப்பி மாதிரி தான். ஆனால் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும் மேலும் ஃபீமேலும். அதுக்கு கீழே வந்து நமக்கு வந்து 2 இது வரும். அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோ போட்டு விட்றேன். மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நான் ஃபோட்டோ போட்டு விட்றேன். அப்படியே டாப் வியூ பார்க்கலாம். இதோட ரேட்டும் நான் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணிடுவேன். வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு தான் வந்து தெரியும் என்னென்ன ஃபிஷ், என்னென்ன ரேட்டு, அதுக்கப்புறம் அதோட குவாலிட்டி எல்லாமே. ஸோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா நீங்கள் செல்லர்கிட்ட வந்து கால் பண்ணி டேரெக்டாகவே வந்து ஃபிஷ்ஷு வேணுங்கிறது தான் நீங்கள் கேட்பீங்களே தவிர. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்ககிட்ட இருக்கிற எந்த ஃபிஷ்ஷுமே இப்போதைக்கு வந்து நம்ம சேலுக்கு இல்லை. இவங்க இப்போ தான் ஃபார்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 2 மந்த்துக்கு அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே அவங்கக்கிட்ட வந்து சேலிங்கில் இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நம்ம பார்க்க வச்சுலேயே வந்து எல்லாமே வந்து ஃப்ரை இறங்கியிருக்கு. எல்லாமே வந்து ஃப்ரை இப்போ தான் வந்து போட்டிருக்காங்க. இப்போ தான் ஃபார்ம் செட் பண்ணி ஒரு 2 மந்த் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ரிப்பன் வெரைட்டி ஒன்று இருக்குது. இது என்ன வெரைட்டி ப்ரோ? ஃபேமிலி இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக நாங்கள் கலெக்ட் பண்ண வெரைட்டி தான். ஓகே ஓகே. ப்ளூவில் வந்து கல்லி இயர்னு சொல்லுவாங்க. ஓகே 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 ஓகே. கல்லி இயர்லாம் இப்போ ரொம்ப ட்ரெண்டில் போயிட்டுருக்கிற ஒரு வெரைட்டி. ஃபீமேலோட இதாக மாற்றிட்டு தான் ரொம்ப இதாக நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி வந்து நம்ம கல்லி இயர்னால் வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியும்னு நினைக்கிறேன். வீடியோவில் நிறைய வீடியோ நான் வந்து ஒரு ஃபுல் கோல்டு கல்லி இயர் வீடியோலாம் நான் வந்து போட்டிருப்பேன் நம்ம ஷார்ட்ஸில். ஸோ வந்து அந்த கல்லி இயர்னால் அந்த நம்ம காதுகிட்ட வர்ற அந்த இயர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த மேலை விடையுமே மேலுக்குமே நல்லாயிருக்கும். மேலை விட இந்த ஃபீமேல் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் கல்லி இயர். நான் இதை வந்து தனியாகவும் பிடிச்சி காமிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் கல்லி இயர்னால் வந்து என்னதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரண்டில் போகிற ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதோட அந்த சைடில் வர்ற அந்த ஃபின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே ரிப்பன் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கல்லியர்னு சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் எல்லா ஃபிஷ்ஷுக்குமே கல்லியர் ரிப்பன் வந்து வச்சு அதை அவங்க வந்து டிஎன்ஏ சேஞ்சஸ் பண்ணி வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம இவங்களோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெரைட்டி, அதாவது ஹச்பி ப்ளூ கல்லியர் ரிப்பன் வந்து இவங்ககிட்ட அவைலபிளில் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபிஷ் என்னன்னு பார்த்துடலாம். இது வந்து நம்மளோட மெட்டல் பிளாக் மெட்டல் லேஸு. லாஸ்ட் டைம் நம்ம இவங்ககிட்ட வீடியோ போடும்போதே இது வந்து அது அந்த பக்கம் ஒரு தொட்டியில் வந்து ரொம்ப கொச்சன்னு கிடந்துச்சு. அதையும் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த லைனில் உள்ள எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அது போக அந்த சைட்லேயுமே இருக்குது, அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். அப்புறமா நம்ம இந்த லைனில் இப்படியே நம்ம போகலாம். இது இப்போ நம்ம பிடிக்கிறது வந்து சில்வரோட ஹஸ்பி ப்ளூ. ஓகே, இதுலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஃப்ரை இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன் ஓடிக்கிட்டு இருக்கு. இவங்களோட செட்டப்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு க்ரீன் ஷேட் நெட்டு தான் போட்டிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. அதுவும் வந்து நம்ம இந்த கொக்கு இந்த மாதிரி இது வந்து எந்த ஃபிஷ்ஷையும் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு க்ரீன் ஷேட் நெட்டு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி சுற்றி வலை அடிச்சிருக்காங்க, வேறு எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இது வந்து என்ன ஃபிஷ் சொன்னீங்க? சில்வராடோ ஹச்பி ப்ளூ. பார்த்துடலாம், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய பேட்டை வந்து இருக்காது, இவங்ககிட்ட இந்த வெரைட்டி எல்லாமே இருக்குது. ரொம்ப தேடி எடுத்து இவங்க ஃபார்முக்குன்னு சொல்லி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவைலபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து பார்த்துடலாம். ஐ மீன் வீடியோவில் கீழே வந்து நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இதோட ரேட்டு, அப்புறமாட்டு இது அவைலபிளில் இருக்கா இல்லையாங்கிறதே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். பட் ஒரு 2 மாதம் கழிச்சிது அப்படின்னா இதோட எல்லா ஃபிஷ்ஷுமே உங்களுக்கு அவைலபிளில் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ப்ளூ பேண்டா டம்போயர் ரிப்பனு. இது பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் ரெண்டுக்குமே வந்து ரிப்பன் இறங்கி வரும். நான் இதோட டாப் வியூ காமிக்கிறேன். டாப் வியூவில் வந்து அதோட டம்போ வந்து அந்த இயர் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள். அதே மாதிரி நம்ம வந்து ரிப்பன் வெரைட்டியில் எப்போவுமே வந்து ஃபீமேலோட மேல்ஸ் வந்து ப்ரீடிங்கில் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா போட சொல்லுவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிப்பன் இருக்கிறதுனால ப்ரீடிங்லாம் நடக்காது. ஸோ வந்து ஒரு மேல் எக்ஸ்ட்ரா போடும்போது நல்லாவே வந்து ப்ரீடிங் வந்து நடக்கும். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபீமேல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 போல் தான் இருக்குது. மேல் வந்து 4 கிடக்கு. ஃபீமேலு கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது தெரியுதா இல்லைன்னு தெரில. ஸோ வந்து 2 மேல் வந்து ரிப்பன் வச்சுருக்காங்க அப்படின்னா 2 மேல் வந்து நான் ரிப்பனு, 2 ஃபீமேல் ரிப்பன்னா இன்னும் 2 ஃபீமேல் வந்து நான் ரிப்பனில் வச்சுருக்காங்க. அப்படி வைக்கும்போது நமக்கு ப்ரீடிங் வந்து எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஸோ அதில் ரிப்பன் வர்றது வந்து ஒரு வெரைட்டி, நான் ரிப்பன் இன்னொரு வெரைட்டி. ப்ளூ பேண்டா டம்போ வந்து எல்லாத்துலேயுமே இறங்கும்.
ரிப்பன்னா வந்து ஒரு சில இதில் இறங்கும், ஒரு சில இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் ரிப்பன் இருக்கும், ஒரு சில இதில் ரிப்பன் இருக்காது. ஆமாம், ரிப்பன் வந்து ஸ்டேபிள் கிடையாது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ரிப்பன் வெரைட்டி யாராவது வந்து ப்ரீட் பண்ண நினைக்கிறவங்க வந்து ரிப்பன் நான் ரிப்பன் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ வந்து உங்களுக்கு இறங்கும்போது 2 வெரைட்டிலையுமே இறங்கும். நீங்கள் 2யுமே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்து மாற்றிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வெரைட்டி பார்த்துடலாம். மாஸ்கோ வயலட் ரிப்பன் அப்படி தானே இது மாஸ்கோ வயலட் ரிப்பனு. இந்த ஃபிஷ்ஷோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல லைட்டிங்கில் வந்து ஹெட்டில் மட்டும் ஒரு நேவி ப்ளூ தெரியும், பாடி வந்து ஒரு டார்க் ப்ளூ இல்லை வந்து ஒரு பிளாக் கலரில் தெரியும். இது வந்து ரிப்பன் வெரைட்டி தான். ரிப்பன் நான் ரிப்பன் ஒரே டேங்கில் தான் விட்டுருக்காங்க. ஸோ அப்படி தான் எல்லாருமே விடுவாங்க. எந்த ஃபார்ம் நீங்கள் போனீங்கனாலும் இது ரிப்பன் நான் ரிப்பன் ஒரே டேங்கில் தான் விடுவாங்க. ஸோ இதே நம்ம தனியாக எடுத்து பார்த்துக்கலாம். ரிப்பன் வர்ற வெரைட்டிக்கு எல்லாமே வந்து இயரும் வந்து நல்லாவே பெருசாக வரும்னு சொல்கிறாங்க. ஐ மீன் அந்த லைனேஜ் நல்லா இருந்தால் அது வந்து கரெக்டாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம வந்து லைட்டிங் நல்லா ப்ராப்பராக வந்து லைட்டிங்கோ வெயிலோ நல்லா அதிகமாக பட்டுச்சு அப்படின்னா அதோட கலர் வந்து நல்லா வைப்ரண்ட்டாக தெரியும். தலைக்கு மேலே உள்ளது நான் காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன். அது இதில் தெரிய மாட்டேங்குது. இதில் கொஞ்சமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபிஷ்ஷுக்கெலாம் வந்து லைட்டாக தெரியுது. ஓகே, இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து அது வந்து லைட்டிங்கில் வந்து அதோட ஹெட்டில் வந்து நம்ம கோய் ஃபிஷ்ஷுக்கெலாம் இருக்கும்ல ரெட் கலரில், அதே மாதிரி இதில் வந்து ப்ளூ கலரில் வந்து இருக்கும். சரி, ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்த ஒரு ஃபிஷ்ஷுக்குமே அவங்க வந்து ப்ரீடிங் நெஸ்ட்டோ இல்லை வந்து மேல் ஃபீமேல் செப்பரேஷனோ எதுவுமே பண்ணல. ஃப்ரை எடுத்து தனியாக போடுறதோ என்ன, ஃப்ரை வந்து எல்லா ஃபிஷ்ஷும் வந்து ஃப்ரையை வந்து சாப்பிடும் அப்படின்லாம் இல்லை. சாப்பிடும், அது 1-2 இது சாப்பிடும். அல்பினோ வெரைட்டி அதிகமாக சாப்பிடும். நம்ம ஃபீடிங் வந்து கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா எந்த ஃபிஷ்ஷுமே வந்து அதோட ஃப்ரைஸை சாப்பிடாது. ஃபீமேல் சொல்லலை, மற்ற ஃபிஷ்ஷை சொல்கிறேன், நார்மல் ஃபிஷ்ஷஸை. ஓகே, அது வந்து ஃபிஷ்ஷு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற டைம், ஃபஸ்ட் டைம் ப்ரீட் ஆகும்ல, அப்போ வந்து குட்டி இறக்குற டைம் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரீட் ஆகிற இதை வந்து அது வந்து சாப்பிடும், மேலோ ஃபீமேலோ அது சாப்பிடும். ஓகே, இது வந்து நம்ம சில்வரோட ரெட் டெயிலு சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டியெல்லாம் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ஃபிஷ்ஷுமே பக்கா குவாலிட்டிலாம் இருக்குது. அதுக்காக அவங்க தனியாக வந்து எந்த ஒரு இதுவும் பண்ணல, ஹீட்டரோ இல்லை வந்து கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, ஜஸ்ட் ஒரு லைவ் பிளான்ட் அவ்வளோதான். அப்புறமேட்டு ஒரு ப்ராப்பரான ஃபுட்டு அவ்வளோதான் பண்ணியிருக்காங்க. இதை டாப் வியூ பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இது வந்து ஜெட் பிளாக் ரிப்பனு. நிறைய பேர் ஜெட் பிளாக்ல வந்து ரிப்பன் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நம்ம குரூப்லேயே வந்து 2-3 மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இதே நம்ம பிடிச்சி தனியாக பார்க்கலாம். இது ஜெட் பிளாக் ரிப்பனு. அவங்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒரு மேலுக்கு ஒரு ரிப்பன் ஃபிஷ்ஷு வெரைட்டி ஃபிஷ்ஷுக்கு, அதாவது மேல் ஃபீமேலுக்கு இன்னொரு நான் ரிப்பனும் விட்டுருக்காங்க, மேல் ஃபீமேலு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக தெரியும். ஒரு ஃபீமேல் வந்து ரிப்பன் இருக்கும், ஒரு மேலும் ரிப்பன் இருக்கும். இன்னொன்று வந்து இன்னொரு பேர் வந்து நான் ரிப்பனில் இருக்கும். அதாவது அந்த மேல் வந்து நான் ரிப்பன் ஃபீமேல் கூடயும் வந்து ப்ரீட் ஆகுது அப்படின்னா அதுலேருந்து ரிப்பன் நான் ரிப்பன் 2மே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் அவங்க வந்து இந்த மாதிரி விட்டுருக்காங்க. ப்ரைஸும் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். மெயின்டெனன்ஸ் நம்ம லெஸ் மெயின்டெனன்ஸில் 2 வெரைட்டியாக ஒரே இதில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஜெட் பிளாக் ரிப்பன் பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்துடலாம். இது நம்ம சில்லி ரெட் டம்போயர் ரிப்பனு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் ரிப்பன் நான் ரிப்பன் 2மே வந்து ஒரு டைமில் சேர்த்து தான் விட்டுருக்காங்க. இது டாப் வியூவில் பார்க்கும்போது அதோட இயர் குவாலிட்டி நல்லாவே தெரியும். இதை பார்த்தீங்கன்னா ரிப்பன் நல்லாவே தெரியுது இந்த ஃபீமேலுக்குலாம். ஓகே, நெக்ஸ்ட் வெரைட்டி பார்க்கலாம். இது வந்து நமக்கு கிறிஸ்டல் ப்ளூ ரிப்பன் நான் ரிப்பன் 2மே வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. ரிப்பனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த கிறிஸ்டல் அந்த கலர் வந்து ரொம்பவே டார்க்கிஷாக தெரியும். ஸோ இதுலேயே வந்து அதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னும். நான் டாப் வியூ காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல சூப்பரான ஒரு ரிப்பன் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை இந்த வெரைட்டியில். அதாவது இந்த மாதிரி கிறிஸ்டல் ப்ளூ இந்த மாதிரிப்பட்ட ஒரு வெரைட்டியில் வந்து ரிப்பன் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இவங்கள்ட்ட தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருக்குது. இதெல்லாம் ஒரு பிளான்டட் டேங்க் செட்டப் பண்ணி ஒரு லைட்டிங்லாம் போட்டு வச்சாச்சு அப்படின்னா பக்காவாக இருக்கும். டெல்டா டெயில் மாதிரி அப்படி பெருசாக இருக்குது. ஆனால் இது வந்து நார்மலான ஒரு ப்ரீடு தான். இது ரொம்ப ஒன்றும் எக்ஸாட்டிக் ஃபிஷ்லாம் ஒன்றும் இல்லை, பட் சூப்பராக இருக்குது.